என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது, ஏன் நன்றாக படிக்க வேண்டும்? கற்க கசிடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக வள்ளுவ பெருந்தகையின் வாக்கு என்பது நமக்கு தெரியும். ஏன் கசடற கற்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும்? அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். Education is the most powerful weapon which you can use to change the world. Use to change. இங்க டூ வார்த்தை இருக்கும் ஞாபகம். ஸோ கல்வி என்பது மிகச்சிறந்த ஒரு வெப்பன், ஆயுதமாக செயல்படுகிறது இந்த உலகத்தை மாற்றுவதற்கு. ஸோ நன்றாக படித்தோம் என்றால், மிகச் சிறப்பாக படித்தோம் என்றால், இது நெல்சன் மேண்டலா சொன்னதுன்னு எனக்கு தெரியும். Education is the most powerful weapon which you can use to change. Use to change the world. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். கல்வி என்பது மிகப்பெரிய ஆயுதமாக இருக்கும். உலகத்தில் எண்ணற்ற மாற்றங்களை நம்மால் உருவாக்க முடியும். நத்திங் பெர்மனன்ட் இன் த வேர்ல்ட் எக்ஸப்ட் சேஞ்ச் என்று கூறுவார்கள். மாற்றம் மட்டுமே நிரந்தரமானது. அந்த மாற்றத்தை ஏற்படுத்துவதில் கற்றல், அதாவது கல்வி என்பது மிகச்சிறந்த ஒன்றாக திகழும் என்பது திண்ணம். உங்களுக்கு தெரிந்ததுதான். இது நெல்சன் மேண்டலாவின் கூற்று என்பதும் உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த உலகிலே மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால், அது உணவு வகை உருவாக்கமாக இருக்கலாம், உடைகளாக இருக்கலாம், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கலாம், மக்கள் மனதிலே நல்ல நிகழ்வுகளை உண்டாக்குவதாக இருக்கலாம். எதுவாக இருந்தால், இந்த எஜுகேஷன் இருந்ததுனால தான் பயோடெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு சயின்ஸ் டெவலப் ஆகி எங்கேயோ போயிட்டுருக்கோம். இப்போ நம்மளோட அடுத்த ரிசர்ச் என்ன அப்படின்னா, டிசீஸ் ஃப்ரீ ஹியூமன் பீயிங்ஸ், நோயற்ற மனிதர்களை உருவாக்குதல். அதை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஸோ இறப்பற்ற மனிதனை உருவாக்குதல், ஸ்டெம் செல்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற மூல செல்களின் துணை கொண்டு இறப்பற்ற மனிதனை உருவாக்கலாமா? நீண்ட நாட்கள் வாழக்கூடிய மனிதர்களை உருவாக்க முடியுமா? மகசூலை அதிகரிக்க செய்ய முடியுமா? எல்லாத்துக்கும் எது காரணம்னா இந்த கல்விதான் என்பதை மறந்துவிடாதீர்கள். Teachers open the door, but you must enter by yourself. உங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் அறிவு கதவினை திறந்து விடுவார்கள். அந்த கதவினை பார்த்து நீங்கள் உள்ளே நுழைந்து எண்ணற்றவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். டீச்சர்ஸ் ஜஸ்ட் ஸ்டிமுலண்ட், உங்களுக்கு ஒரு தூண்டிகளாகத்தான் இருப்பார்கள். அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் உச்சத்தை தொடலாம். ஸோ டீச்சர்ஸ் ஓபன்ஸ் a door for your future. கதவு திறக்கப்படுகிறது. அந்த கதவு உள்ள நீங்களா என்டர் ஆனால்தான் அந்த அறிவு என்கின்ற ஒன்றை பெற முடியும். அறிவினை பெற முடியுமல்ல, ஆல்ரெடி நமக்கு அறிவு இருக்கிறது, அதிகரித்துக் கொள்ள முடியும். ஸோ தட் என்டர் யுவர் செல்ஃப். விருப்பத்துடன் கல்வியினை பயிலுங்கள். லவ் எஜுகேஷன். அப்ப பெரிய லெவலில் நீங்க ரீச் ஆக முடியும். அதற்கு ஆசிரியர்களாகிய நாங்கள் கண்டிப்பாக உதவுவோம். இது திண்ணம். அதுதான் எங்களுடைய பணி. கண்டிப்பா உதவ வேண்டும். அதுதான் எங்களுடைய பணியே. பிகாஸ் we are the learners. உங்கள் மூலமாக நாங்கள் எண்ணற்றவற்றை கற்றுக்கொள்கின்றோம். The beautiful thing about learning is that no one take it away from you. இந்த கல்வியினுடைய கற்றலினுடைய மிக அழகு தன்மை, மிக சிறப்பானது என்னவென்றால், அதை உன்னிடமிருந்து யாரும் எடுத்து செல்ல முடியாது. படித்து விட்டாய் என்றால் வாழ்க்கை முழுவதும் உனக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதை யாரும், கல்வியினை நீ கற்றதை உன்னிடமிருந்து யாராலும் திருடி செல்ல முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். லேர்ன் திங்ஸ். நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராலையும் பணம் இருந்ததுன்னா எடுத்துட்டு போயிடலாம், பொருட்கள் இருந்ததுன்னா நம்மள்ட்ட எடுத்துட்டு போயிடலாம், ட்ரெஸ் இருந்ததுன்னா நம்மள்ட்ட எடுத்துட்டு போயிடலாம். ஆனால் நம்முடைய கற்றதை யாராலும் திருடி செல்ல முடியாது. வெள்ளத்தால் அடியாது, பிறரால் திருட முடியாதது அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப இது முக்கியம். நெக்ஸ்ட், எஜுகேஷன் இஸ் நாட் த ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப். எஜுகேஷன் இஸ் லைஃப் இட்செல்ஃப். கல்வி என்பது உன்னை வாழ்க்கைக்காக தயார் செய்வது அல்ல. கல்வியே வாழ்க்கை. ரொம்ப முக்கியம். என்ன பார்த்துக்கோங்க, கற்றல் என்பது, கல்வி என்பது உன்னை வாழ்க்கைக்கு தயார்படுத்துவது அல்ல. கல்வி என்பதே ஒரு வாழ்க்கை என்பதை மறந்துவிடாது. எஜுகேஷன் இஸ் நாட் த ப்ரிப்பரேஷன் ஃபார் லைஃப்.
எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப் என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். வாழ்வாக நினைத்து உன்னுடைய வாழ்க்கையே கல்வி என்று நினைத்து, கற்றல் என்று நினைத்து எப்பொழுதும் படித்துக் கொண்டே இருங்கள். நாலேஜ் என்று சாய்ந்தே இருக்கும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாரிற்கும் உங்களுடைய சமூகத்திற்கும், இது மிக்க நாட்டிற்கும் ஊரிற்கும் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் இந்த உலகிற்கும் மிக்க நன்மைகளை உருவாக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். The only person who is educated is the one who has learned how to learn. யார் கற்றறிந்தவன் என்று அழைக்கப்படுவான் என்றால் எப்படி கற்பது என்பதை தெரிந்தவன். The one who has learned how to learn. So யார் கற்றவர் என்று அழைக்கப்படுவார்கள் என்றால் எவ்வாறு கற்பது என்பதை அறிந்தவர்கள் கற்றவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள். மறந்துவிடாது. What we learn with pleasure we never forget. அன்புடன், பாசத்துடன், நேசத்துடன் நாம் கற்றோம் என்றால் அது we never forget. எப்பொழுதும் அதை மறக்கவே மாட்டோம். So love learning. கற்றலை விரும்புங்கள், லவ் செய்யுங்கள், நேசியுங்கள். will become great. A well-educated mind always have more questions than answers. A well-educated mind always have more questions than answers. நன்றாக கற்ற ஒரு மூளையினை எடுத்துக்கொண்டோம் என்றால், பிரெயினை எடுத்துக்கொண்டோம் என்றால், அவர்களிடம் எண்ணற்ற வினாக்கள் தான் காணப்படுமே தவிர விடைகள் இருக்காது. எப்பொழுதும் படிச்சுட்டே இருக்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன இருக்கலாம் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். பதில் அல்ல. So always have more questions than answers. விடைகளை விட கற்றவர்களிடம் வினாக்கள் அதிகமாக காணப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். The difference between school and life. பள்ளிக்கும் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம்? In school you are taught a lesson and given a test. பள்ளியிலே ஒரு பாடமானது சொல்லிக் கொடுக்கப்பட்டு உனக்கு வினாக்கள் கேட்கப்படும். In life you are given a test that teaches you a lesson. ஆனால் வாழ்க்கையிலே ஒரு தேர்வு என்பது கொடுக்கப்படும். அந்த தேர்வின் மூலமாக நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வாய். பாடங்கள் நடத்தப்பட்டு கேள்விகள் கேட்கப்படுவது என்பது பள்ளி தேர்வு. ஆனால் வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டோம் என்றால் முதலில் தேர்வு கொடுக்கப்படும். அந்த தேர்விலிருந்து நீ ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வாய். எனவே கற்றல் என்பது இனிமையானது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணுடையார் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். வள்ளுவர் சொல்லாததே இந்த உலகத்தில் இல்லை. யாருக்கு கண் இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவர்கள் கற்றவர்கள், லேர்ன்ட் பர்சன் என்று கூறுவார்கள். கல்லாதவர் முகத்தில் 2 புண் உடையவர் ஆவார். முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர். யார் படிக்கலையோ அவங்களுக்கு கண் இருந்தும் எந்த விதமான பிரயோஜனம் இருந்தில்லை. ஒரு புண் தான் இருக்கிறது. எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி 2000 வருடங்களுக்கு தெய்வ புலவர் நம்முடைய திருவள்ளுவர் கூறியதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். படியுங்கள், படித்துக் கொண்டே இருங்கள். லேர்ன் திங்ஸ். கேடல் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. ஒருவனுக்கு அழியாத செல்வம் எதுவென்றால் கல்வி மட்டும்தான். எல்லாம் அழிந்து விடலாம், ஆனால் நம் கற்ற கல்வி என்பது நாம் உயிருடன் இருக்கும் வரை நம்மை விட்டு செல்லாது. அப்ப செல்வம் என்றால் என்ன? இதுதான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. நன்றாக கேட்டல். கற்றலுக்கு அடிப்படையாக இருப்பது கேட்டல் என்பதையும் மறந்து விடாதீர்கள். அதுவும் வள்ளுவ பெருந்தகை கூறியதுதான். ஓகே. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து. இதுவும் வள்ளுவர் சொன்னது. ஒரு பிறப்பில் தான் கற்ற கல்வியானது அப்பிறப்பிற்கு மட்டுமல்லாமல் அவனுக்கு 7 பிறப்பிலும் உதவும் தன்மை உடையது. அப்படின்னா நம்ம என்ன வச்சுக்கணும்னா, ஒரு ஜெனரேஷன் கற்றாலே 7 தலைமுறைக்கு அது செல்லும். இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜெனடிக்ஸ். ஸோ வள்ளுவ பெருந்தையானவர் மரபியலின் உட்புறத்தையும் சென்றிருக்கிறார். இங்க 7 பிறப்பு அப்படின்னா நமக்கு 7 பிறப்பு இருக்கா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் பாஸ்ட் ஆன் டு 7 generation. ஹெரிடிட்டி, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஒன் ஜெனரேஷன் டு த அதர். பாரம்பரியம் ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுவதை குறிக்கும். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னா நம்ம ஜெனடிக்ஸ் பிரகாரம், மரபியலின் பிரகாரம் ஒரு ஜெனரேஷன் நம்ம சமத்தா படிச்சுட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா the genes are passed on to the subsequent generation. அடுத்தடுத்த வருகின்ற தலைமுறைகளுக்கு அது கடத்தப்படும்.
ஸோ என்விரான்மெண்ட் மே இன்ஃப்ளூயன்ஸ் ஜீன்ஸ் என்பது மரபியல். சூழல் என்பது நம்முடைய ஜீன்களை பாதிக்கும் திறன் கொண்டது. அப்ப நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம ஜெனரேஷன் இல்ல, 7 ஜெனரேஷன் அது அப்படியே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப நம்ம படிச்சுட்டே இருக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தேங்க்ஸ் அ லாட். கற்றல் என்பது இனிமையானது, கற்றல் என்பது விரும்பக்கூடியது. நாம் அனைவரும் மிகச் சிறப்பாக படிக்க வேண்டும். வள்ளுவ பெருந்தகையின் வாக்கினை தலையாய பணியாக கொண்டு நன்றாக பயிலுங்கள். மிக நன்றி. Thanks a lot for hearing. Thank you very much. Thank you.